வந்து பாருங்க என்னன்னு சொல்றது, அடக்க உடக்கமான உடுப்புகள்லாம் பெரும்பாலும் போடுறது. அதுல வந்து இன்னைக்கு பஞ்சாபி போட்டது பிறகு கதையே வருது இல்லை. வந்த இடத்துல உண்மைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பூங்கனி சோலைக்கு வந்த மாதிரி இருக்கு. ஓகே, இந்த நாங்கள் வந்துட்டோம், பூங்கனி சோலைக்குள் வந்து விட்டோம். என்னடா இது இப்பதான் நாங்கள் போடுறோம் சாப்பிடுவோம். காசு இருக்கும். லிப்டிக் அடிக்கல, லிப்டிக் தான் வேண்டாம் போறாங்க. சாரவ காட்டை தான் அந்த ஐட்டங்கள் எல்லாம் கணக்கு. அப்ப சாரவ காட்டைக்கு போறது முதலாக நம்ம அறிஞ்ச தலைமுடியெல்லாம் பண்ணி போதில் லெவலில் இதெல்லாம் இருக்கிறீர்கள். அப்போ இன்னும் கொஞ்சம் முதல்ல நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன். அனைவருக்கும் வணக்கம், நான் வசந்த். மேலும் ஒரு காலையோடாக உங்களை சந்திக்கிறதெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறோம். ஸோ இன்றைய தினம் வித்தியாசமான ஒரு உடுப்பில் இருக்கிறோம். அதாவது வந்து வளமையாக வந்து நீங்கள் பார்த்ததை விட புது உடுப்போட இன்றைய தினம் நிற்கிறோம். ஸோ இன்னத்துக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது வந்து என்னுடைய சின்னக்கா வந்து புதியகாமத்தில் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய கணவருடைய சொந்தக்காரருடைய நிகழ்வு ஒன்றுக்கு போகிறதுக்காக வழிகிட்டு நிற்கிறோம். ஸோ அதை என்ன நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சாமத்திய வீடு, அதாவது வந்து பூப்புனித நீராட்டு விழான்னு சொல்லியிருக்கோம். அது நம்ம ஊட பாகமாக அப்படின்ட்டு இல்லை. என்னன்னு சொல்கிறாங்க, அந்த நேரம் அந்த அம்மாக்களோட இருக்கைகளை அந்த அண்ணாண்ட பிள்ளைகள் அக்காண்ட பிள்ளைகள்னு சொல்லி இருக்கேங்க. அது வந்து சாமத்திய படையக சாமத்தியோடு செய்கிற ஒரு ஞாபகங்கள் இருக்குது. இனி வந்து சாமத்திய வீடுகள் செய்கிற ஞாபகங்கள்னு சொல்லி இப்போ கனகாலமாக இல்லாமல் இருக்கிறாங்க. இனி வந்து ஏஞ்சம்மா பழந்த சாமத்திய போட்டால் தான் சரி சாமத்தியோடு செய்யணும் என்ன. அப்போ வந்து நாங்கள் இப்போ வந்து கொடியாமம் போகிறதுக்காக ஒழுங்கிட்டு நிற்கிறோம். ஸோ எங்களோட வந்து அம்முக்குட்டி செந்தூரன் எங்களுடைய மூத்தக்கான்னு சொல்லி அவங்களும் பாராண்ட சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்களையும் வந்து ஏற்றி கொண்டு போகிறோம். ஆனால் வந்து பாருங்கள் என்னன்னு சொல்கிறது, அடக்க உடக்கமான உடுப்புகள்லாம் பெரும்பாலும் போடுறது. அதில் வந்து இன்றைக்கு பஞ்சாபி போட்டது பிறகு கதையே வருது இல்லை. தம்பி குட்டியை வந்து இப்ப வந்து நாங்கள் வெளுக்கெடுத்து குளிச்ச பார்த்து நித்திரை ஆக்கி போட்டோம். வீடியோ வந்து எடுக்கிறோம்னு ஒருத்தர் ஏன்னா அவர் வந்து வெளுக்கெடுத்த விட மாட்டாருண்ட, வெளுக்கிட விட மாட்டாருண்டா. அப்போ அவரை வேலைக்கு குளிச்ச பார்த்து நித்திரை ஆக்கி நிக்க கிடத்தி நித்திரை போட்டார். இப்போ இனி எல்லாம் நாங்களாம் வெளுக்கிட்டுட்டோம். தம்பி குட்டியை வந்து நாங்கள் தூக்கி கொண்டு போகிறோம். வந்துதான் நடந்தது. மற்றது வந்து இன்றைக்கு வந்து அவனுடைய மூத்தண்ணாவுடைய பிறந்த நாள். ஸோ அதுக்கும் வந்து போக வேண்டிய அளவு கிடக்கு. அப்போ நான் இப்போ வந்து நேரம் வந்து சரியா 12:30 ஆகுது. 12:30க்கு பிறகு அது வந்து நீங்க கனகாலமா பார்க்கிற அப்படியே என்னன்னு சொல்றது அப்படியே நிக்குது வேலை செய்யும். அப்போ 12:30க்கு பிறகு தான் போறோம். மதிய நேர சாப்பாடும் அங்கதான். அப்ப நாங்க வந்து இன்றைக்கு சாமத்தியோடு சொன்னாலும் அப்போ இன்றைக்கு வந்து மரக்கறியோட ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம். அதே மாதிரி எங்களை உறவுகள் எல்லாருமே வந்து இன்றைக்கு அங்கே சந்திக்கலாம் போலேக்கு. ஸோ இப்போ நிறைய நாள் ஆகிட்டு எல்லாரையும் கொண்டாவே சந்திச்சு. ஆனால் உங்களோட அக்கா எனக்கு சொல்லிட்டு போனவா நிறைய சாரம் எடுத்துட்டு வா போகுது. அந்த பிறந்த நாளுக்கு வந்துடுவா தானே. அப்போ அந்த பிறந்த நாள் சாரி நல்ல வடிவாக இருக்குது, அந்த சாரியோட வாங்கன்னு சொல்லிட்டு போனவா. நானும் வந்து அப்படிதான் ஒரு பிளான்ல இருந்தா கூட விட்டுட்டேன். அவங்க கஷ்டம் தம்பியோட தூக்கி அவர் அழுதார் அப்படி அப்படின்றாரு. சரி வேணா அப்ப கொஞ்சம் வளரட்டு மண்டிட்டு லிப்டிக் அடிக்கல, லிப்டிக் தான் வேண்டாம் போறாங்க. சாரவ காட்டை தான் அந்த ஐட்டங்கள் எல்லாம் கிடக்கு. அப்ப சாரவ காட்டைக்கு போறது வந்து ஏஞ்சம்மா கிடைக்கிறாங்க. அந்த
முதல்ல ஒன்றும் அடிக்கிறீங்கள எல்லாம் நார்மலாக இருக்கிறது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆளை மாற்றி கொண்டு வரேன். இன்னும் கூடிய சீக்கிரம் ஓரளவு மாற்றிடுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கொஞ்சம் முடலாக மாறணும்னு சொல்லி எங்கள் உறவுகளை வச்சு சொல்லி கொண்டிருக்கேன். அப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் முடலாக தான் மாறணும். ஓரளவுக்காக முடலாக மாறிங்க தர முடியல பண்ணி போது லெவலில் எல்லாம் இருக்கிறீர்கள். அப்போ இன்னும் கொஞ்சம் முடலை நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன். சரி, ஓகே. அப்போ நாங்கள் இதில் ரெண்டு கலைச்சி நேரத்தை மினக்கெடுத்தாமல் இப்போ நாங்கள் வந்து போவோம். அதாவது வந்து அம்மா பிடிக்கிறது நட்டாக்களை ஏற்றுறதுக்கு போகும். ஏற்றி கொண்டு அப்படி நாங்கள் நிகழ்வு நடத்த வீட்டுக்கு போகலாம். பார்த்தீங்கன்னா பவால் வந்துச்சு. காய் என்ன கப்புள்ஸா வர வேலைக்கு வித்தியாசம் தனித்தனியாக வரணும். கையில சீடியன் மோனாக்கு சொல்லிக்குது போல. கையில சீடியன் மோனாக்கு ஜொலிக்குது பாப்பா. அதுதான் எங்கல விளக்கடா சொல்லி போடுற அறிவண்டது இல்ல. இவ்வளவு நேரம் சொல்லுதுடா. எங்க காணியில காதுல என்ன போட்டுருக்குற காட்டு கொழுக்கா. அங்க உன்னை விலை வீசப்படுது வேலைக்கு. வேலையை சுவாசனை அப்படியே காலமே மடிச்சிட்டு வந்தால் பின்னேரம் கண்டிப்பா தன்னை சந்திச்சு தான் போகணும். அப்படியா நீ லிப்டி கடிச்சிருக்கலாம். அதை எடுத்து ரெடியா வச்சிருப்போம். இல்ல கேட்கணும் கொண்டாக்கல என்ன கண்டோ சொல்ல வராது. அத்தையை கொண்டு வருது. சரியா சொல். சரியா சரியா. அப்ப வருங்க வருங்க வருங்க. சரியா ஓகே. இப்போ எல்லாரையும் ஏற்றிட்டு எங்களுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி போய்கொண்டிருக்கிறோம். ஸோ அக்கா வரணும்னு பார்த்துனாங்க. அக்காவுடைய புதல்வன் தான் வந்திருக்கேன். அம்மா வரையில. ஏன் அக்கா வரையில? அம்மா தம்பி கடைசி தம்பி காய்ச்சலாம இப்ப தனியா இல்ல அவரோட அம்மா உடுப்பு வடிவா இருக்கு. வடிவா இருக்கு. ஆனா அன்னைக்கு வீடியோல பார்த்துட்டு சொன்னது லைட்டா இருந்தது. வடிவிலாங்க இருந்தது. மேதுல பார்க்க வடிவா இருக்கு நேரம். அது செந்துரனுக்கு தான் வடிவா இருக்கு. செந்துரன் அப்ப வடிவு இல்ல. செந்துரன் தெரியுது உங்களுக்கு? செந்துரன் காணையில செந்துரன் நாவல்ல போட்டிருந்த வடிவா இருந்துரும். ஓ அப்படித்தானே கூடுதலா போடுறவே. அப்படிதான் போடுறோம் நாங்க. இண்டை கொஞ்சம் தனியா போடுறோம். செந்துரனுக்கு நாவல் வடிவு என்று போடுறோம். இப்ப வந்து நேரம் வந்து லேட் ஆயிடுச்சு. சரியா 2 மணி தாண்டிட்டு பசியில கை கால் எல்லாம் கொஞ்சம் நடுக்கம் ஏற்படுதோ. ஏன்னா எனக்கு வந்து அந்த நேரத்துக்கு சாப்பாடு கை கால் நடுங்கும். அப்படியே அந்த நடுங்கிற நேரத்துல நானே குசினிக்க போய் போட்டு சாப்பிட்டுருவேன். கடும் பசி வந்துச்சுன்னா சரி ஒரு தரையும் பார்க்க மாட்டேன். போட்டாடிதான் மாப்பிள்ளை அவர் தான் அவர் போடுற கண்ணாடின்னு. அப்ப அண்ணா யூடியூப் சேனல் ஆரம்பிக்க வீடியோ போட்டிருந்தீங்க. ஒரு லிங்க அனுப்பியல எங்களுக்கு. தானோ நல்ல நாள் பார்த்து வாழ்த்துக்களா. இனிமேல் வாழ்த்துக்களா. வாழ்த்துக்கள். என்ன பேரு கூட சேனல்ட? விமல் பிளாக். விமல் பிளாக். வாவ். சொல்லேக்கே சோட்டா தான் போடுறேன்னா இது பேரை ஃபுல்லா வச்சு போட்டுருக்கோம். என்னடா எல்லாரும் ஒரு எழுத்தனோடயா நாங்க வித்தியாசமா வச்சிருக்கோம். அதுதான் பேர் வச்ச திறந்து கொடுத்தது நான் நான் தெரியாம கேட்கவும் தெரியாம சொல்றேன். பெருசா செய்யணும் சப்பாத்தும் போட்டு காரங்க காட்டி வச்சுட்டு வருங்க அவட வருவேன். பெருசாண்டு இந்த கொஞ்சம் கொஞ்சம் பெருசா முன்னாடி மோட்டர் சைக்கிள் போது கையை விட்டுருவாங்க. அந்த தம்பி குட்டிய காட்டல. நீங்க தம்பி குட்டி சந்திரனோட விளையாட்டு. தம்பி தான் இந்த தம்பி அங்க பாய் சொல்லி விடு. தம்பி தம்பி பாய். தம்பி சரியான அழைப்புல இருக்காரு. சரியான அழைப்பு தான் தம்பிக்கு. ஏஜம்மா சரியான அமைதி இன்றைக்கு. ஆனா அம்மா கூட உடம்பு பெருசா வாய்க்கல. ஏன் நல்ல சரி எல்லாம் படிக்குதான் போட்டு செந்துரன் சொன்னா புதுசா அடுத்து நீங்க எல்லாம் இப்ப ஏறைக்கும் கூட கணவர் சொன்னவர். அவன் சொன்ன சரிதான். உனக்கு படிச்ச சத்தம் கேட்டதே இல்லையோ? கதைக்கிறான் போல போனோன்னு சாப்பாடை தந்தினா மட்டும் சாப்பிடலாமே.
அப்படி எல்லாம் சாப்பாடு நாங்க என்ன மச்சம் இன்றைக்கு சாமத்திய வீடு கேள்வி கேட்கறான்னு பாத்தீங்களா? சைவக்காரர் இல்லோ சாமத்திய வீடு அப்ப மரக்கறி தான் அவ சாப்பிடாத சாப்பிடாட்டி கொடியாத்த வந்து கொத்து சாப்பிட்டு போறாங்க இங்க வந்து உங்களை பாக்குது. ஆனா நாங்க சாப்பாட்டு டைமுக்கு போறோம் தெரியுமா மாமா? உங்களுக்கு டைம் இருக்கே நாங்க போலாம் நாங்க வந்து பின்னேரம் ப்ரோக்ராமுக்கு போகணும் அதுக்காக தான் இப்போ இந்த டைமுக்கு வந்தோம் இல்லாட்டி பின்னேரம் தான் வந்திருப்போம் என்னடும் அதுதான் நேரம் வந்து அண்ணாண்ட பிறந்த நாளுக்கு போகணும். அங்க மச்ச சாப்பாடு இல்லை அதை மிஸ் இரவு பண்ணக்கூடாது சாப்பாடு அங்க கடற்கரை எல்லாம் சமைக்க போய் அப்ப இந்த ஃபுல்லா உங்களுக்கு ஒரே சாப்பாடு இல்ல கலைஞர் அப்ப இங்க என்ன சும்மா போறோம் ஓய் இல்ல இல்ல கேஷ் எடுக்க கொண்டு வராங்க இப்ப எல்லாம் சிஸ்டங்கள் மாறிட்டு இல்லையா? அம்மா குட்டிக்கு சாமத்தை விட செய்ததோ செய்தது என்ன அம்மா குட்டிக்கு செய்தது வாக்கு செய்தது வாக்கு பெருசா தென்னை அளவு செய்தது வாக்கு டவர் அளவு அப்படி இல்ல எனக்கு செஞ்சது இனியா இருக்கு வேற மேல செய்யல கம்சி செய்யல தம்பி குட்டி உங்களோட தம்பி குட்டிக்கு எல்லாம் செய்தா ஜெனி ஒன்றும் இல்ல தம்பி குட்டிக்கு எனக்கு ஓட்ட தம்பி குட்டிக்கு அப்ப இடையில வர பிறந்தா இல்ல அது நாங்க சும்மா நார்மலா கேட்க விட்டுற கொண்டாட்டம் ஒன்றும் இல்ல என்ன தம்பி? ஓகே அப்ப நாங்கள் கொடியாமத்தை நெருங்கிட்டோம் அதுக்கிட்ட என்ன நெருங்கிட்டீங்களா உங்க நெருங்கிட்டோம் காணல இல்ல நெருங்கினா தெரியாது மறைச்சிருந்தோம் சரியா அப்ப என்ன தேவைப்படுங்க இனி வந்து நாங்கள் அங்க போய் முதல்ல பார்ப்போம் என்ன மாதிரி நிகழ்வு போகுது ஸோ அங்க வந்து வீடியோ அமைக்கலாமா இல்லாட்டி அக்காக்களுடைய வீட்டை போய் அக்காக்களுடைய வீட்டில் நிலவரம் என்ன மாதிரி இருக்குன்றதை பார்ப்போம் வேணும் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து இறங்கியாச்சு அதாவது வந்து நிகழ்வு வீட்டை இன்னும் போகல அதுக்கு முன்னுக்கு ஒரு காணிக்க அவங்களுடைய வாகனங்கள் விட்டுருக்க மாதிரிக்கு எங்களுடைய வாகனத்தையும் விட்டுருக்கோம் ஸோ இனித்தான் வந்து உள்ளுக்குள்ளே போகிறோமே இல்லை ஸோ அங்கே வந்து சரியான பாட்டு சத்தமாக இருக்குது சில எவ்வளோ வீடியோ எடுக்க முடியுமோ தெரியல கட்டாயம் எடுக்க முடிஞ்சா எடுப்போம் என்ன ஓகே அப்போ போமா குட்டி இனிமேல் போமே எந்த போமே போவோம் என்ன சரி ஓகே வாங்க அப்படியே போகலாம் உங்களை அழைச்சி கொண்டு வர அதான் சாமத்தை விட்டு பொம்பளை அப்போ தூக்கி வச்சிருக்க மகளே வாங்க வாங்க பாராயன் தோழி வாராயன் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி விடும் ஓகே இந்த நாங்கள் வந்துட்டோம் பூங்கனி சோலைக்குள் வந்து விட்டோம் என்னடா அது கடவுளே ஓ ஓகே நாங்கள் வந்து இப்போ சாமத்திய வீட்டை போயிட்டு சாப்பிட்டுக்கு விட்டு போட்டு சரி அக்காக்களுடைய வீட்டையே முரட்டியை பார்த்துட்டு போகணும்னு சொல்லிட்டு வந்த நாங்கள் வந்த இடத்துல உண்மைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பூங்கனி சோலைக்கு வந்த மாதிரி இருக்குது ஸோ நாங்கள் வந்து இப்போ கனகாலம் போல இருக்குது என்னென்ன இந்த மணி பிளான்ட பாருங்க என்ன மாதிரி வளர்ந்துருக்குன்னு சொல்லி காசு வரும் அதான் காசு வந்து அதான் இந்த மாதிரி நின்றா காசு இருக்கும் அதுதான் எல்லா பக்கம் காசு வாங்க பொண்ணுக்கு போய் அது விசேஷம் நடந்தா அப்படித்தான் இருக்க மட்டும் தெரியுதா அதாவது வந்து அத்தானுடைய அண்ணாவுடைய மகளுக்கு தான் சாமத்தியோடு நடக்குது அப்போ பக்கத்தில் ஆனால் இப்போ இங்கே தான் வந்து எல்லாரும் வந்து பிள்ளைங்கி கொண்டிருக்கிறோம்
கொஞ்சம் எல்லா பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதாக தான் கிடக்கு. இந்த மரங்கள் தான் இருக்கு. வித்தியாசமான மரமாக இருக்குது. இல்லை சாப்பிட்டு பார்க்குறீங்களோ? இல்லை இல்லை மறந்து வாங்க. நாங்கள் வந்து குடிகளுக்கு பிறகு வரையில போல வீட்டால் ஆனால் வேறு லெவலாக இருக்குது. அமௌண்ட் அதே கிட்ட அடி வைக்க அப்போ இங்கே கொண்டு ஸோ அங்கேயும் வந்து நாங்கள் வீடியோ எடுப்போம்னு பார்த்தோம். அங்கே பாட்டு சத்தங்கள் கூட அப்போ நாங்கள் எடுக்கல. அப்போ நாங்கள் இங்கே வந்துடுறாங்க. அப்போ இங்கே தான் வந்து நீங்கள் தாய் மாமன் அத்தை இருக்கிறது அப்படியே நீங்கள் சித்தப்பா சித்தி என்ன இங்கே என்ன நடந்தது? இங்கே தான் மிக்சிங் இங்கே எடுத்துக்கணும். தண்ணி வாங்க மிக்சிங் எடுத்துருக்கீங்க. எல்லாத்தையும் பாருங்க. சப்போர்ட் இல்லை. எல்லா பக்கம் சாமான் தான் வச்சிருக்காங்க. அப்படிதான் இருக்கும். இங்க வேற இப்பதான் நாங்க போறோம். ரெண்டு பேரும் சாப்பிடுவோம். நாங்கள் கிச்சன் போய் பார்த்துட்டு வரோம். இங்க வர பின்னால அக்கா போதுலவா பாருங்க என்னுடைய ரெண்டு மருமகளை அக்காக்கள் மச்சியாக்கள்
ரைட் இந்த பாருங்க இப்படி இருக்க நாங்களே ரெண்டு பேரும் ஒரே மாதிரி எடுத்து அக்கா அக்கா அப்பா கொடுத்துருவோம் கண்ணாடி போடுங்க மடுவா அக்காக்கு படிவா பாக்குறது பாய் அக்கா அப்பா கொடுத்துருவோம் அப்பா அப்பா அதாவது வந்து இங்க கொடுத்த பலகாரத்துல எல்லாத்துலயும் ஒரு வித்தியாசம் இருக்கு ஒன்றுமே இனிப்பாயிட்ட இல்லை ஃபுல்லா உரைக்குது கண்ணாடி அச்சோ கண்ணாடி கட்டிட்டா வாஷிங் மிஷின் பாத்தீங்க சரியா வாஷிங் அதப்பா கொஞ்சம் தலை யாருக்கு இது வடிவா இருக்கணும் உங்களுக்கு வடிவா இருக்கு தங்கச்சிக்கு வடிவா இருக்கு தங்கச்சி தான் வடிவா இருக்கு ரெண்டு பேருக்கும் வடிவா இருக்கு ரெண்டு பேருக்கும் என்னவா அக்கா அப்பா கொடுங்க அக்கா அப்பா கொடுங்க அப்பா மாமா மாமா வேற போடுவோம் ஓகே இந்த நேரம் சாப்பிடுறது வேற போடுவோம் என்னடா என்னது அம்மா அடுத்து தந்தவா அம்மா அடுத்து தந்தவா மாடையா அதான் மடிவா கடிவா இருக்கு அவனோட பாக்க என்ன குட்டியா இதெல்லாம் தான் உங்களுக்கு அடிச்சது அம்மா அடிச்சுவா அம்மா படிச்சு ஓய் நீங்க உங்களோட போறீங்க சீக்கிரமா வேற என்ன தாங்க பலகாரத்தை சாப்பிடும் கேக் வெட்டுக்கு ஒரு மேக்கப் இருக்கு கேக் வெட்டுக்கோ அவருக்கு தான் என்ன மோட அஸ்வினுக்கு தான் வரமாட்டேன் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வர சொல்லி ஒரே மாதிரி தான் ரெண்டு பேரும் பார்த்தா சீனரி மாதிரி பொம்மைக்கு ரெண்டு பேரும் நடத்துது இதுல மிக்சிங்ல நீங்க ஒரே மாதிரி எடுத்தா வடிவா என்ன ஆடுவோம் ஒரே மாதிரி ஒரே மாதிரி எங்க இருக்கண்டா தைக்கணும் நீங்களும் அம்மாவும் உங்களுக்கு தெரியாது அம்மா கேட்டவ தங்கச்சியோ இந்த தங்கச்சியோ அக்காண்ட பிள்ளைய அக்காண்ட பிள்ளைய நம்பி இருக்க மாட்டேன் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கு நான் மொத்தம் இல்லை நீ சொன்ன வாய்க்கு சக்கரை அள்ளி வாய்க்கு அதே உருவம் அதே குழந்தை நாங்கள் வந்து நிகழ்வுக்குன்னு சொல்லி நிகழ்வு எல்லாம் முடிஞ்சு நாங்கள் வீட்டை போகிறோம் போகிறதுக்கு முன்னாடி அக்காக்களுடைய வீட்டையே வந்துட்டு போகும்போது வந்து நாங்கள் அப்போ என்ன விளைக்கிறோமே வர்றாக்களை கவனிக்கணும் கொள்ளணும் அப்போ நாங்கள் வீடியோ முடிச்சு நாங்களும் இன்னொரு ப்ரோக்ராமுக்கு போகணும் பிறந்த நாள் நாங்கள் போட்டு வரலாம் வேணா பிறகு ஒரு நாள் வரலாம் நாங்கள் பிறகு போ சனிக்கிழமை இந்த ஆட்டம் பார்க்குறது ஆட்டம் ஆரங்க இப்ப ரெண்டு மூணு
நினைச்சது இப்பதான் தெரியுது நாங்க நிறைய காலத்துக்கு பிறகு வந்திருக்கோம் நிறைய காலத்துக்கு பிறகு வந்த அப்புறம் எல்லாமே வந்து புதுசா தங்களுக்கு அதுக்கு பாக்கி சரி ஓகே அப்ப நாங்கள் இந்த வீடியோவை முடித்துக் கொள்றோம் இன்னும் ஒரு புதிய வீடியோ சந்திக்கிறோம் பாய்